வணக்கம் பிரதி. இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் டிரஸ்டுகள் நடத்தி ஈரடியம் விற்பனை செய்தால் வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் வருவதாக ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுவதும் மோசடியில் ஈடுபட்டது. இது பற்றி சேலம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் ரிசர்வ் வங்கி பெயரை பயன்படுத்தி ஈரடியம் விற்பனையில் பல கோடி கிடைக்கும் என பொய் கூறி தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மோசடி கும்பல் பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று தமிழ்நாடு பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். அதில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவுபட்டு 60 பேர் தற்பொழுது வரை கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது ரிசர்வ் வங்கி பெயரில் பண மோசடி செய்வதாக சிபிசிஐடி போலீஸ் சார்பில் புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. இந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஆர்சி செட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த கட்டுமான தொழில் நடத்தி வரும் லாசர் என்பவர் சேலம் சிபிசிஐடி போலீசில் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் ரிசர்வ் வங்கி பெயரில் ஈரடியம் விற்பனை செய்தால் பல கோடி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி தன்னிடம் இருந்து 7 லட்சம் பணத்தை ஓமலூர் சேர்ந்த செல்லதுரை, ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்த தினேஷ்குமார் உள்ளிட்ட 4 பேர் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டனர். தன்னை போல் பலரிடம் அவர்கள் கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாக கூறியிருந்தனர். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட சேலம் சிபிசிஐடி போலீசார் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்ட பவானியை சேர்ந்த தினேஷ்குமார், ஓமலூர் பல்பாக்கி ஆகியோர் கைது செய்தனர். இதில் தினேஷ்குமார் பவானி பாமக நகர செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தது தெரிய வந்தது. கைதான 2 பேரிடமிருந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் அதில் பரபரப்பு தகவல்கள் கிடைத்துள்ளது. இவர்கள் 2 உட்பட 4 பேர் சேர்ந்து சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பலரிடம் ரிசர்வ் வங்கி பெயரை பயன்படுத்தி ஈரடியம் விற்பனை மோசடியில் அரங்கேற்றியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 8 கோடி மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. கைதான தினேஷ்குமார், செல்லதுரையிடம் இருந்து 4 செல்போன், 1 லேப்டாப், மோசடி ஆவணங்கள் போன்றவற்றை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த செல்போன், லேப்டாப்பில் உள்ள தரவுகளை வைத்து யாரிடம் எவ்வளவு மோசடி செய்தார்கள் என்ற விவரங்களை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் சேகரித்து வருகின்றனர். மேலும் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் பலரும் சிபிசிஐடி போலீசில் புகார் கொடுத்துள்ளனர். அந்த புகார்களை ஒன்றிணைத்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். 2 பேரை தற்பொழுது கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய 2 பேரையும் சேலம் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை உள்ளது.